தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குதலை பார்க்கலும் இந்த உலகத்தில் என்ன மேன்மையா இருக்க போது சவுல் அப்படின்ட்டார். சவுல் என்ன நினைச்சிட்டாருன்னா, யுத்தத்துக்கு போயிட்டு வரும்பொழுது கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், பலி செலுத்திடலாம். ஆனா அதை வந்து சாமுவேல் என்ன பண்றாராம், கலைகளா பார்த்தாரு. அது தேவனுக்கு விருப்பம் இல்லை. தேவன் ஒன்று என்ன பண்றாராம், அது தாமதித்தாலும் அது தரமாக ஒன்று வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு லேட்டா ஒரு பிளஸிங் வந்தாலும் பரவாயில்ல, அது தரமாய் நம்ம வாழ்க்கையில வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தாமதித்தாலும் என் வாழ்க்கையில் அது தரமாக இருக்கும். நம்ம மெதுவாய் வளர்கிற மனுஷன் அதை கவலைப்பட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஐயோ என்னுடைய லைஃப்ல இன்னும் இது நடக்கலையே, இது மெதுவாக ஸ்லோவாகிட்டு இருக்குது எல்லாவற்றையும். ஆனால் அது தேவனுடைய திட்டங்கள் அதுக்குள்ள இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் பேசுவதில் பொறுமையாயும் கேட்பதில் ரொம்ப தீவிரமாயிருங்கள். கேட்பதில் ரொம்ப தீவிரமா இருக்கணுமா? வாயில கேட்கறது இல்லை, காதில் கேட்கறது. நீங்கள் பேசுவதில் பொறுமையாயும் நீங்கள் கேட்பதில் ரொம்ப தீவிரமாயிருங்கள். நம்ம எதை கேட்கிறோம், நம்ம எதை கேட்டு நம்முடைய இதயத்தில் உள்ள விடுறோம். நம்ம என்ன பேசுறோம், அது எங்க நம்முடைய இதயத்தில் உள்ள போகுது. நம்ம வந்து எதை விதைச்சு அந்த எது விதையாய் வளர வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு, நல்ல விதைகளை விதைக்கிறார். சபை மூலமாக, நம்ம ஜெபத்தின் மூலமாக ஏதோ ஒரு வார்த்தைகளை கேட்டு நல்ல விதைகளை ஆண்டவர் என்ன பண்ண எனக்குள்ள விதைக்கிறாரு. இதெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கறதுனா நல்ல விதைகளா இருக்கிறது. ஆனா பிரச்சனைகள் வருவதற்கு நான் விதைக்கிறேன். அப்போ வந்து நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும், நாம் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைகளை சார்ந்தே இருக்கிறது. அப்ப இந்த விதைகளை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றேன், இந்த விதைகளை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றேன், நான் வந்து சேமிச்சு வச்சிருக்கேனா அல்லது விதைக்கிறேனா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒன்று புரிச்சுக்கோங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் விதையாய் மட்டுமே பார்க்கிறேன். அது வந்து என்னுடைய மூளைகளை மட்டும் இருந்துடவே கூடாது. அது என்னுடைய இதயத்திற்குள்ள வர வேண்டும். என் இதயத்தில் அது விதைக்கப்பட வேண்டும். என் நல்ல நிலமாகிய இந்த இதயத்தில் விதைக்கப்பட்டு இது நிறைய பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும்.